ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கார்டன் கிளிக்ஸ் கேஜிசி க்ளீனிங் டைம் ஹோம் மேக்கர் இன்ஸ்டா டெய்லி. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற ரேக், அப்புறமா ஆனியன் ரேக், ஹெஸ்வெல் ஸ்டாண்ட் க்ளீன் பண்ண கொண்டு வந்திருக்கேன். மொட்டை மாடியில் போட்டு க்ளீன் பண்ணலான்னு. நான் பொதுவாக வந்து எல்லாத்துக்குமே என்னுடைய கிச்சன் க்ளீனர், மல்டிபர்பஸ் க்ளீனர்னால் இந்த ஹோம்மேடு இது தாங்க. ஸோ இது வந்து வினீகர், வாட்டர், ப்ளெயின் வாட்டர், பேக்கிங் சோடா அண்ட் டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இந்த கிச்சன் பொருட்கள் எல்லாமே நம்ம ஃபுட்டு சம்மந்தப்பட்டது தான் வைப்போம் கிச்சனில். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், கிச்சன் செல்ஃபில் இருக்கட்டும், மளிகை வச்சுருப்போம், எல்லாம் வச்சுருப்போம். ஸோ இந்த டிஷ்வாஷ் லிக்விடும் வினீகர், பேக்கிங் சோடா எல்லாமே கிச்சன் யூஸ் பண்ணுறது தான். டிஷ்வாஷ் லிக்விட் வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கிறது. ஸோ அதனால் நம்ம வாஷ் பண்ணுறதுனால, க்ளீன் பண்ணுறதுனால இட் இஸ் சேஃப் டு த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கெப்ட். நம்ம அப்படியே வைக்க போகிறது கிடையாது. எந்த ஃபுட்டுமே ஒரு பாத்திரமோ, கண்டெய்னரோ, டப்பாவோ, பாக்ஸில் தான் போட்டு மேடையாக இருக்கட்டும், செல்ஃபாக இருக்கட்டும் நம்ம வைக்க போகிறோம். ஸ்டில் இது ரொம்ப சேஃப். ஒரு 2-3 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன். இன்னொரு டிப்ஸ்னு சொல்கிறேன். இதோட என்னென்னா, நான் பாத்திரம் கழுவ முடியல, நான் டிஷ்வாஷ் யூஸ் பண்ணுறேன், டிஷ்வாஷர். ஸோ என்ன ஒன் டைம் தான் யூஸ் பண்ணுவேன். அது யூஸ் பண்ணும்போது ப்ளெயின் வாட்டரில் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருவேங்க. ஒரு சில சமயம் நைட்டு டிஷ்வாஷில் கூட போட முடியாது, இல்லைனா என்னால் வாஷ் பண்ண முடியலன்னா இந்த ஸ்ப்ரேயர், இந்த வினிகர் சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணி வச்சுருவேன் நைட். தட் இஸ் சேஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். பாய்.